அண்ணா நமஸ்காரம். எப்படா இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நான் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா உங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதில்ல. அதுக்கு வந்து ஜோதிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ஜோதி. அண்ணாவை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இதை விட வேறு எந்த அக்கேஷனும் இருக்க முடியாது. என்னென்னா அண்ணா மாதிரி வந்து அண்ணா மகேந்திரண்ணா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அன்பானவருமா, எப்படி அவ்வளோ அன்பு எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக ஒரு அன்பை கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு அவர் ஃபேஸ்லேயே தெரியும் அவரோட அன்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக கூட அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ரொம்ப லவ்வபுளாக இருப்பார். எல்லாருமே ஈக்குவல்ன்ற மாதிரி பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதி அண்ட் மகேந்திரன் அண்ணா 2 பேருமே என்னோட கண்கள் மாதிரி தான் நான் பார்க்குறேன். எப்போ கால் பண்ணாலும் சரி, ஜோதியும் சரி அண்ணாவும் சரி கால் அட்டன் பண்ணாமல் விட மாட்டாங்க. அதே மாதிரி மிஸ் பண்ணிட்டாலும் அண்ணா வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அண்ணா திருப்பி கால் பண்ணி எனக்கு என்ன ஆச்சு, என்னம்மா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கெல்லாமே வேறு ஈடு இணையே இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவரோட வாய்ஸ் கேட்கும்போது அந்த கஷ்டம் எல்லாமே போயிடும். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன் நான். நிறைய அக்கேஷனில் அந்த மாதிரி இருந்திருக்கேன். அதே மாதிரி எங்களுக்கு வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதும் அண்ணாவும் ஜோதியும் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா இறந்தப்பவும் சரி, எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு இறந்தாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்தார். அந்த தருணத்தில் கூட அவர் வந்து நான் இருக்கேன்ற மாதிரி தான், அந்த மாதிரி ஃபீல் தான் எனக்கு கொடுத்தாங்க 2 பேருமே. அந்த மாதிரி ஒரு அன்புக்கு நிகரே இல்லை. ரொம்ப சந்தோஷம் நான் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நமஸ்காரம் மகேந்திரன் அண்ணா. 59வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 59வது நாளில் சத்குரோட அருளோடும் தேவியோட கருணையோடும் அன்பாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வாழ்த்துறேன். உங்கள் கூட ஒரு 20 வருஷத்துக்கு 22 வருஷத்துக்கு மேலே பயணிச்சிருக்கிறேன். உங்களுக்கு என் குடும்பத்தில் நீங்கள் முழுமையாக இருந்திருக்கீங்க. எல்லா நல்லது கெட்டதுலேயும் நீங்கள் பங்கெடுத்துருக்கிறீங்க. என்ன நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்துருச்சு தேவி அருளில். என்னோடய ஆசை ஒன்று, நீங்கள் என்னை சார்ந்தவங்க எல்லாமே இங்கே வந்துடணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்றே ஒன்று எனக்கு இன்னும் நிறைவேறாமல் இருக்குது. நீங்கள் இன்னும் ஆசிரமம் வரணும், அதுக்கு சீக்கிரம் சத்குரு வழிவிடணும். நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கம். உங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மகா சிவராத்திரினா மாதக்கணக்கில் வந்துடுவீங்க வீட்டை விட்டுட்டு. உங்களையும் என்னையும் கட்டி போட்டதே ஈஷா தான், சத்குரு தான். ஆனந்தமாக கடைசி வரைக்கும் அவர் கூட காலை பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ முடிச்சுக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். குடும்பம் இருக்குது, அதை தாண்டி நம்மளுடைய நோக்கம் நிறைவேறணும்னா குரு தான், குரு மட்டும்தான். நமஸ்காரம்னா எப்பயும் குரு விட்டுறாதீங்க. குரு மட்டுமே நம்ம எதிர்பார்ப்பை தாண்டி நடத்தக்கூடிய ஒரு சக்தி. அது உங்களுக்கும் தெரியும், நீங்களும் நானும் உணர்ந்திருக்கோம். அதனால தான் ஈஷாக்குள்ள இன்னமும் இருக்கிறோம். எத்தனையோ பேர் வந்து போனாங்க, ஆனாலும் இன்னமும் ஈஷாவில் இருக்கிறோம்னா குருவினால தான். குரு 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 குருவடி சரணம். நமஸ்காரம் அண்ணா, நல்லா இருக்கணும். நமஸ்காரண்ணா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 60வது ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பைரவியோட அருள் நிறையா உங்களுக்கு இருக்குது, நிறையா கிடைக்கணும். இனிமேலும் உங்கள் குடும்பம் நான் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹலோ அங்கிள், ஹாப்பி பர்த்டே. இந்த டே மட்டும் இல்லை, இனி வரப்போகிற எல்லா நாளும், வரப்போகிற எல்லா வருஷங்களும் நீங்கள் என்னெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அது காட் உங்களுக்கு வந்து டபுள் மடங்காக எல்லாமே வந்து
திருப்பி உங்களுக்கு தருவாங்க. ஐம் ஸோ ஹாப்பி தட் ஆண்டி வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து உங்கள் பர்த்டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிற எல்லா எஃபர்ட்ஸ்க்குமே ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ லக்கி. உங்களையும் ஆண்டியும் வந்து கடவுள் எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் வந்து கொடுத்தது. ரொம்ப யங் ஏஜ்லேருந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து என்னோடய லைஃப் வந்து ஷேப் பண்ணீங்க நீங்கள் 2 பேருமே. ஐ எம் ரியலி ஸோ பிளெஸ்ட் டு ஹாவ் யூ போத் இன் மை லைஃப். பட் என் மேலே சில குறைகள் இருக்குது. பட் ஆஸ் திங்ஸ் செட்டில் டவுன் டெஃபினட்டாக நான் திரும்ப அந்த டேஸ் உங்கள் 2 பேரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த டேஸ்க்கு திரும்ப நிச்சயமாக நான் அந்த மாதிரி ஒரு டேஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். நான் அங்கிள் இந்த ஸ்பெஷல் டேயில் நான் வந்து உங்ககிட்ட வந்து என்னெல்லாம் லேர்ன் பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ரொம்ப பங்க்சுவல் அண்ட் வெரி டிசிப்ளின். எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலும் அதில் கரெக்டாக பங்க்சுவலாக இருப்பீங்க. ரொம்ப டிசிப்ளினாக அது ரொம்ப அழகாக நீட்டாக எடுத்து செய்வீங்க. 2வது, மற்றவங்க மேலே வந்து ஈக்குவலாக எல்லார் மேலேயும் வந்து அன்பு செலுத்துவீங்க. ரொம்ப அழகாக வந்து கேர் பண்ணிப்பீங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே காட்ட மாட்டீங்க. ஒருத்தவங்க மேலே நீங்கள் வந்து கேர் பண்ணிங்கன்னா ஆஸ் அ ஃபேமிலியாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்துகிட்டு போவீங்க. அண்ட் எல்லாரையுமே ரொம்ப அழகாக வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுவீங்க. அது வந்து உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ ஒன்ஸ் அகெயின் அங்கிள், விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. நம்ம சீக்கிரமாக வந்து மீட் பண்ணி நம்ம இன்னும் அந்த மிஸ் பண்ண டேஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வந்து வில் ஸ்பெண்ட் டுகெதர் அங்கிள். தேங்க்யூ.